அன்பான மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. இந்த மார்ச் 26ஆம் தேதிக்குள்ள உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனைகள், வீட்ல குழப்பமான சூழ்நிலை, தொழில்ல சிக்கல், பணத்தட்டுப்பாடு இது எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட பழகி போயிருக்கும். இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் நம்மளோட நிலைமை அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் ஏத்துக்கிட்டு நீங்க வாழ தெரிஞ்சிருக்கீங்க. ஆனா இது இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களோடது குரு வீடு. குரு உங்களோட அதிபதி. அந்த குருவோட சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் 1. 2வது சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. அதே இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஜென்மச்சனின்னு அதுக்கு பேருங்க. இந்த ஜென்மச்சனியில என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, அது உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த திசை போனாலும் அந்த திசை தடங்கலா இருக்குது. எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் கதவு மூடி இருக்குது. அப்படின்ற ஒரு மனநிலை. நண்பர்கள் எல்லாமே நமக்கு ஒதுக்கியாச்சு. அதே மாரி உறவினர்கள் எல்லாமே பகையாச்சு. கிட்டத்தட்ட தூக்கமே உங்களுக்கு இல்லாம போயிருக்கும். தூக்கத்துல ஒரு கெட்ட கனவுல இருக்கும். தூங்கவும் முடியாது. எப்ப பார்த்தாலும் யோசனை பண்ணி பண்ணியே இந்த மீனராசி நேயர்கள் எப்ப பார்த்தாலும் சிந்தனையிலேயே இருப்பாங்க. உங்களோட ராசிக்கு பார்த்துட்டா நீர்நிலை. அதாவது தண்ணி சம்மந்தப்பட்டது. மீனராசி அப்படி சொல்லும் பொழுது. அப்ப அதை சார்ந்த வகையில் இருக்கும் பொழுது பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதை சார்ந்த தொழில் செய்யலாமா? இல்ல வெளிநாடு போலாமா? அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி அதுக்குண்டான அப்பாயின்ட்மெண்ட் வந்திருக்கணும். அதுக்குண்டான ஐடியா குடுத்திருப்பீங்க. அது எல்லாமே பல வகையில தடங்கலாயிருச்சு. போக முடிய சூழ்நிலை போயிருந்தாலும் அந்த இடத்துல பெரிய தாக்கம், பெரிய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க மீனராசி நேயர்கள். ஆனா இந்த மார்ச் 26ஆம் தேதி அப்படி சொல்லும்பொழுது அதுக்குள்ள இந்த சுக்கிரன் உச்சநிலை அடைகிறதுனால, உங்களுக்கு பிடிச்சிருந்த பெரிய ஒரு தரித்திரம், பெரிய ஒரு கஷ்டம் அப்படி சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு வழிமுறை உண்டு. இதுக்கு மேல் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் மொத்தம் 3 விஷயங்கள் சொல்றேன். முதல் விஷயம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, குடும்பத்தில அதாவது ரொம்ப வறுமை சூழ்நிலை இருக்குது. அதாவது பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் தீரவே மாட்டேங்குது. அன்றாட ஒரு பிரச்சனை. நிம்மதி தேடி அலைய வேண்டி இருக்குது. நண்பர்கள்ட்ட பேசினாலும் அவங்களும் யாரும் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. உறவினர் யாருமே ஒரு முக்கியமான விஷயத்துல நம்மள கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சோதனை காலத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, முதல் விஷயம் அதாவது உங்களோட வாழ்க்கைக்கு உகந்த விஷயம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வீட்ல இருக்கக்கூடிய அதாவது சமையல் ரூம்ல அதாவது அந்த வீட்ல இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு அந்த தேவைகள் மட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணி முதல் சேமிப்பே உங்களோட சமையல் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மட்டுமா. குறைவில்லாம அதாவது மனைவி ஆகப்பட்டது இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே வீட்ல இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் செஞ்சு குடுக்குறேன் அப்படி சொல்லணும். இல்ல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மிளகாய் இல்ல, வெங்காயம் இல்ல, தக்காளி இல்லன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துக்குங்க. இது உங்களோட வாழ்க்கை மாற்றத்துக்கு உண்டான முதல் அறிகுறி. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகளோட தேவைகள் அதாவது அப்பா ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எக்ஸாம் எழுதுற போறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இது கொஞ்சம் முக்கியத்துவம் குடுங்க. கடனோ இல்ல அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதன் வகையில பிள்ளைகள் வகையில தேவையற்ற ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள் இதை பார்த்துட்டீங்கன்னா, அவங்களோட பாதை விலகக்கூடிய ஒரு நேரம். இல்ல அப்படின்னு இருக்கிற கஷ்டத்துல அவங்களும் ஒரு கஷ்டம் உருவாக்கி நமக்கு பெரிய தலைவலி குடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அப்ப பிள்ளைகளோட தேவைகள் ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு இல்ல அப்படின்னு இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஒரு அன்பா அனுசரணை பேசுறது. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அதாவது உன்னால முடியும், படிக்க முடியும், ஜெயிக்க முடியும், எழுத முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்குறது. ஏன்னா இப்ப தேர்வுகள் நெருங்கக்கூடிய நேரம். இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளோட வகையில நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. இதையும் செயல்படுத்தி பாருங்க. தொழில் விஷயங்கள் அதாவது இப்ப நீங்க ஒரு இடத்துல கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலயோ இல்ல அப்படின்னா நம்ம சரியான முறையில பண்ணல, சரியான முறையில வச்சு செய்யல அப்படி சொல்லும்போது ஒரு மேலதிகாரி முதல் கொண்டு கீழ் அதிகாரி வரைக்குமே நாம எல்லாத்துக்கும் ஒரு காட்சி பொருளா நம்ம இருப்போம். அப்படியாப்பட்ட சூழல் இருக்கும்போது நேரம் தவறாமை அதாவது அந்த நிறுவனத்துக்கு போறீங்க அப்படின்னா நேரம் தவறாமை அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல 4 பேர் கூடி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க கலந்துக்க வேண்டாம். தனிமை மட்டும் தான் உங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 10 பேர் ஒரு இடத்துல பேசுறாங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்கள பத்தி பேசுவாங்க. உங்களோட பேச்சு ஒரே ஒரு நிமிஷமாவது பேசுவாங்க. அந்த ஒரு வாய்ப்பு வருது. அப்ப நம்ம ஒதுங்கியே இருக்கும் பொழுது பார்த்துட்டீங்கன்னா, பல பேரோட பார்வை, பல பேரோட கெட்ட எண்ணத்தோட, கெட்ட நோக்கத்தோட நம்மகிட்ட பழகுறாங்க. நம்மள பத்தி இன்னொரு இடத்துல சொல்றாங்க. இதிலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பா உண்டு. அதனால ஒரு தனிமை பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வரமா, சாபமான்னு பார்த்துட்டீங்க கண்டிப்பா அதாவது வரம் தான் தவிர சாபம் கிடையாது. அந்த தனிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை துணைய தேடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா,
நெறைய இடத்துல பெண்ணு பார்த்துருக்கோம். நெறைய இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். எங்க போனாலும் அதாவது கட்டம் சரியில்ல, கூட்டு திசை நடக்குது, செவ்வாய் திசை இருக்குது, ராகு கேது இருக்கு, கால சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, அதாவது நமக்கு பிடிச்ச இடமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுல ஒரு பெரிய ஒரு குறைய கண்டுபிடிச்சு, அதுல வந்து சரியே இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, ஒரே நிமிஷத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு வாய்ப்பே தவற போயிடும். அதனால வந்து கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, முக்கியமா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு முறையே சனீஸ்வர பகவான் கோயில். அவரு தான் இந்த அளவுக்கு நமக்கு சோதனை குடுக்குறாரு. இந்த இடத்துல சிக்கல மாட்டி விட்டுருக்கிறாரு அப்படின்னா வந்து, நேரடியாக போய் அவர சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு அந்த சன்னிதானம் அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அ அ திருந திருநள்ளாறு போயிட்டு வந்தாவே, உங்களோட ஒட்டுமொத்த இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். எந்த ஒரு குழப்பத்தோட, ஒரு சிக்கலோட, மன அமைதி இல்லாம அங்க கோயிலுக்கு போறதுக்கு கூட சில பேருக்கு வந்து அமௌண்ட் இருக்காது. ஏதோ ஒரு கடன் உடன் வாங்கி அடிச்சு புடிச்சு போனீங்க அப்டின்னா, இந்த குழப்பத்தோட போயிட்டு அந்த சன்னிதானத்துல வந்து அவர் தரிசிட்டு வரும்பொழுது, அந்த இடத்திலேயே நமக்கு ஒரு தெளிவு பிறந்துரும். அப்ப நமக்கு வந்து ஒரு தடங்கலாகக்கூடிய அந்த திருமணம், அந்த தோஷங்கள் இதெல்லாமே நிவர்த்தியாகி, அதுக்கு மேல வந்து நீங்க என்ன ரூபத்துல எந்த ஒரு பெண் எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த மாரி மாப்பிள்ளை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, அது கண்டிப்பாக நமக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்கும். இந்த 2026 27 அப்படி சொல்லும்பொழுது, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஜாம்னு வாழ்க்கை அமையும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ண முடியல. கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இன்னுமே இல்லையா? 5 வருஷம் ஆச்சு. உங்க கூட பிறந்தவங்களுக்கு குழந்தை இருக்குது. உங்க கூட படிச்சவங்களுக்கு இருக்குது. அதாவது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஸ்கூல் போற மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நெறைய நம்மளோட மனச நோகடிப்பாங்க. ஒரு விசேஷம், ஒரு திருவிழா, ஒரு காதுகுத்து, ஒரு சீமந்தத்துக்கு போம்போது, இதுக்கு கேட்கறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. அத வந்து 4 பேர் சொல்லுவாங்க. 4 பேர் ஐடியா குடுப்பாங்க. இந்த டாக்டர் பாரு, இந்த சாமி கும்பிடு, இந்த மாரி விரதம் இரு, இந்த மாரி தவம் இரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த பாக்கியம் குடுக்கல. அப்படியாப்பட்ட அந்த மீனராசி நேயர்களுக்கு, இந்த நேரத்தில நமக்கு ஒரு வாரிசு இருந்தா நல்லா இருக்குமே, நமக்குன்னு வந்து ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மீனராசி நேயர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதே சன்னிதானத்தில சரிங்களா? நீங்க போயிட்டு அவரே தரிசனம் வந்து பண்ணிட்டு வரும்பொழுது, நிச்சயமா இதுக்கு ஒரு மாற்றங்கள் வரும். அதை விட என்ன அப்படின்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து, இந்த தயிரு சாப்பாடு இருக்கு இல்லைங்களா? அதாவது தயிர் கலந்த சாப்பாடு, லைட்டா எள்ளு கலந்து இது வந்து ஒரு பிரசாதம் மாரி குடுத்தீங்க அப்படின்னா, சில பேர் வாங்கிக்குவாங்க. அப்ப வந்து அதுக்குண்டான அந்த சனீஸ்வர பகவானோட தாக்கம், அந்த சூடு, அந்த வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில பேர் இதெல்லாம் வாங்கவும் மாட்டாங்க. அப்படியாப்பட்ட உங்களுக்கு என்ன அப்படின்னா, அதே சனிக்கிழமை மதியம் வரைக்கும் நீங்க விரதம் இருந்து, ஒரு சாப்பிடாம விரதம் இருந்து, மதியத்துக்கு மேல அதே எள்ளு கலந்த அதாவது வந்து தயிர் சாப்பாடு, காக்காய்க்கு நீங்க வச்சீங்க அப்படின்னா, அதன் மூலியமா வரக்கூடிய இந்த தாக்கம் அப்படியே உங்களுக்கு கம்மியாகும். அதன் மூலியமா வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நீங்க செலவு பண்ணதுக்கு, ஒரு வரம் இருந்ததுக்கு, ஒரு தவம் இருந்ததுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். 2027 அப்படி சொல்லும்பொழுது, உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு இன்னொரு நபர் சேராரு, இன்னொரு உயிர் வருது அப்படின்றது வந்து நீங்க கன்ஃபார்மா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கும். வீடு உட்டுட்டு வந்தாச்சு. அதேமாரி எப்பயோ வச்சு ஒரு பத்திரம் அடமானத்த வச்சது வாங்க முடியல. லோனு கட்ட முடியல. அ ஒரு ஏலம் போற கண்டிஷன் வந்துருச்சு. கைவிட்டு போற மாரி ஆயிருச்சு. நம்மளோட வாழ்க்கையில வந்து இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து, வீடு வாசல் மட்டும் தான். அதுல பெரிய வில்லங்கங்கள் வந்துருச்சு. அது எப்படி வந்து திறப்பறது? இல்ல எப்படி வந்து நம்ம கொண்டுட்டு வரது? அப்படின்ற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச ஒரு நிலைமையில உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நிலைமை மாறுறதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டிய முறை, அதாவது வந்து உங்களுக்கு வந்து அதே சனிக்கிழமை இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மார்ச் மாசம் 26ஆம் தேதிக்குள்ள மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதுவெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள். அதே சனிக்கிழமை 9 பேருக்கு நீங்க வந்து அன்னதானம் வாங்கி குடுங்க. எந்த கோயில் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல கூட பழகுனாலும் சரி, உங்க கையால வந்து 9 பேருக்கு வந்து அன்னதானம் வாங்கி குடுங்க. இல்ல வந்து ஒரு சன்னிதானத்துக்கு போக முடியல, இல்ல அப்டின்னா வந்து இப்ப 7:30 சனி ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு போக முடியல அப்டின்னா வந்து, நீங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நவக்கிரகம் இருக்கு இல்லைங்களா? அந்த நவக்கிரகம் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஒரு கருப்பு துணி அத அணிவிச்சு
ஒரு எள்ளு கலந்த அதாவது வந்து ஒரு விளக்கு. அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எள்ளெண்ணெய் விளக்கும், அதேமாரி நெய் விளக்கும் 2 விளக்கு நீங்க ஏத்திட்டு வாங்க. மொத்தம் 2 விளக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 சனிக்கிழமை ஏத்துனீங்க அப்படின்னா வந்து, இந்த சனீஸ்வர பகவானால் இந்த ஜன்ம சனியினால் வரக்கூடிய இந்த பாதிப்பு, இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த கடன் சுமைகள், இந்த லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே நிவர்த்திகளாகும். இது நீங்க கரெக்ட்டா வந்து தெரிஞ்சு நீங்க நடந்துக்கங்க. அடுத்ததாக உடல்நிலை. உடல்நிலை அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, புதுசு புதுசா வியாதி. கால் வலிச்சது, முட்டி வலிச்சது, கை வலிச்சது. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு, தலைவலிக்கு வந்துருச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா மாத்திரை சேர்த்து போடுற மாரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அமௌண்ட் கிடையாது. அங்க போனா 1000, 2000 செலவாகுது. சுகர் மாத்திரத்துக்கு வாங்குறதுக்கு அமௌண்ட் இல்ல. இல்ல அப்படின்னா வந்து பிரஷர் மாத்திரை வாங்குறதுக்கு அமௌண்ட் இல்ல. சரி இதெல்லாம் நீங்க செலவு பண்ணாட்டி போனா கூட வந்து அரசாங்க ஒரு மருத்துவமனைக்காவது போயிட்டு, இந்த வியாதிக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து அந்த மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு, அடுத்தது வந்து நீங்க செய்ய வேண்டியது, ஒரு சனிக்கிழமை வந்து ஏதாவது ஒரு ஆறு இருக்கிற கோயில் பக்கத்துல. ஆறோ இல்ல வந்து ஒரு குளமோ, இல்ல அப்படின்னா வந்து கடலோ, அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு, குளிச்சுட்டுங்க, உங்களோட ட்ரெஸ் ஒண்ணு அந்த ஆத்துல விட்டுட்டு, அந்த குளத்துல விட்டுட்டு, அந்த கடல்ல விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த சனிசரமான ப ப வந்து பாதிப்பு அப்படி சொல்லும்பொழுது வந்து, அதனோட வந்து உடம்பு தாக்கம், உடம்புல இருக்கக்கூடிய வந்து அந்த குழப்பங்கள், இந்த குறைகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு வந்து இந்த மீனராசி நேயர்களுக்கு உண்டு. இது எல்லாமே வந்து சரி பண்ணி பாருங்க. எல்லா நேரமும் கெட்ட நேரம் இருக்காது. அதாவது வந்து கெட்ட நேரத்துல இது ஒரு நல்ல நேரமா நமக்கு கண்டிப்பாக மாறும். இந்த இக்கட்டிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து இது கண்டிப்பா வந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாரி வந்து குலதெய்வ வழிபாடு விடாம கும்பிடுங்க. நைட்டு 8 மணிக்கு மேல வெள்ளிக்கிழமை நைட்டு விளக்கேத்தி கும்பிட்டு வந்தீங்கன்னா, அந்த தெய்வம் நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டும். நிச்சயமாக மார்ச் 28ஆம் தேதி அப்படி சொல்லும்பொழுது வந்து, ஒரு வீட்ல ஒரு சின்ன ஒரு பூஜை மாரி பண்ணி, குறிப்பாக முக்கண்ண நாகையுடைய தேங்காய் உடைச்சு, தீபம் ஏத்தி, கற்பூரம் ஏத்தி, அப்படி உங்க குடும்பத்தோட உட்கார வச்சு, எல்லாமே வந்து ஒரு தியானம் மாரி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா, அந்த மார்ச் 28ஆம் தேதி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு தெளிவு பிறக்கும். குழப்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதுக்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். இத மட்டும் பண்ணி பாருங்க. இந்த காணொளி முதலே பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி, ஆல் என்ற பட்டன் நீங்க அமைத்துங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.